ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சுப்ரியா தமிழ் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நம்ம எல்லாருமே நல்லா இருப்போன்ற நம்பிக்கையோட வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய மெரினா பீச் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். பாண்டிச்சேரி சரௌண்டிங்ஸ் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு 7 பீச்சஸ் போல் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதில் ஒன்று மெரினா பீச். இங்கே பிள்ளைங்க விளையாடக்கூடிய ப்ளே ஸ்டேஷன் அண்ட் ஃபுட் கோர்ட்லாம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் எல்லாருமே என்ஜாய் பண்ணக்கூடிய அளவில் இருக்குது, சின்ன குழந்தைங்க வந்து பெரியவங்க வரையும். இந்த லாக் பார்த்தீங்கன்னா ஜான்வரி 1 அதாவது நியூ இயர் அன்றைக்கி ஈவினிங் எடுத்தது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு அப்புறம் பீச்சுக்கு போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே இருக்கிற ப்ளே ஸ்டேஷன் ஒவ்வொன்றுக்கும் ஆனால் வந்து பே பண்ணி தான் ஃப்ரெண்ட்ஸ் போகணும். ஒவ்வொரு திங்ஸ்க்கும் 60 ரூபா கேட்குறாங்க. ஆனால் பிள்ளைங்க நல்லா என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ ஃபுட் கோர்ட்டில் இருக்கான் ஃப்ரெண்ட்ஸ். எல்லா வெரைட்டி ஆஃப் ஃபுட்டும், அதாவது சைனீஸ், கான்டினென்டல், நார்த் இந்தியன் எல்லா வகையான ஃபுட்டும் இங்கே கிடைக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஃபுட் ஐட்டம்ஸோட ரேட் பார்த்தீங்கன்னா அஃபோர்டபுளாக பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. மற்ற கடைகளில் இருக்க மாதிரி தான் இருக்குது. இப்போ டைம் 5:30 ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 4 மணிக்கு மேலே வந்தோம். சரி வெயிலாக இருக்குது, அங்கே போயிட்டு வந்துடும்னு சொல்லிட்டு அங்கே ப்ளே ஸ்டேஷன் பார்த்துட்டு தான் அங்கே போனோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பீச் பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரி டவுன்லேருந்து ஒரு 3 கிலோமீட்டர்ஸ் தூரத்தில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ்.
இந்த பிளேஸ்க்கு லேண்ட்மார்க் பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி லைட் ஹவுஸ் ஃப்ரெண்ட்ஸ், பக்கத்துலேயே இருக்குது. அதான் நாங்கள் போனப்போ ஏதோ கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டுருக்கு, அதனால் நீங்கள் லைட் ஹவுஸ் மேலே போக முடியாதுன்னு சொல்லிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மெரினா பீச்சில் பார்த்தீங்கன்னா போட்டிங் ஃபெசிலிட்டியும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். மாங்க்ரூவ் ஃபாரஸ்ட், அரிக்கமேடு, ஹார்பர் இந்த பிளேஸ்க்குலாம் அவங்க கூப்பிட்டு போகிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். கேமல் ரைடு, ஹார்ஸ் ரைடு, கார் டிரைவ் பண்ண விஷயம் இங்கே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பிள்ளைங்களும் நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க. 3 hours மேலே இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். டைம் போனதே தெரியல. நீங்கள் யார் யாரெல்லாம் இந்த பீச்சுக்கு வந்திருக்கீங்கன்றதை கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த நியூ இயர்க்கு நீங்கள் எங்கெல்லாம் போனீங்கன்றதையும் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கேமல் ரைடிங்கில் பேமெண்ட் பார்த்தீங்கன்னா 100 rupees per head குழந்தைங்களுக்கு, பெரியவங்க 200 rupeesனாங்க. ஆனால் ஒரே ரவுண்ட் மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்டு போனாங்க. கூட்டம் அதிகமாக இருந்துச்சு, அதுக்கே நிறைய பேர் க்யூவில் தான் டிக்கெட் வாங்கினாங்க. அதனால் வந்து ரவுண்டை குறைச்சிட்டாங்க. எப்பயுமே 2 rounds 3 rounds கூப்பிட்டு போவேன்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த தடவை ஒரே ரவுண்ட் மட்டும் தான் போனாங்க. அது கொஞ்சம் பிள்ளைங்களுக்கு டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்துச்சு. ரொம்ப நேரம் ஆகிடுச்சு போகலன்னா பிள்ளைங்களுக்கு கிளம்பவே மனசு இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நியூ இயருங்கிறதால க்ரௌட் அதிகமாக இருந்துச்சு. அதனால் டிராஃபிக்காக இருக்கும், சீக்கிரம் போகலாம் வாங்கன்னு சொல்லி கம்பல் பண்ணி பிள்ளைங்களை அங்கேருந்து கூப்பிட்டு போனேன் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ நேரம் உங்கள் டைமை எங்கள் கூட ஸ்பெண்ட் பண்ணதுக்கு நன்றிகள் பல. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.